கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. There is no wisdom, no understanding, no counsel against the Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். The horse is prepared against the day of battle. ஜெயமோ கர்த்தரால் வரும். But safety is of the Lord. ஜெயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் இலக்காக இருக்கிறது. The victory or the safety is the aim of each and every man. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். அப்படியா? அது கரெக்டா? இல்ல, ஜெயமோ கர்த்தரால் வரும் தான் என்னது கரெக்ட். It is right, the victory is of the Lord. ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பை விட ஜெயிக்கும்படியாக முற்படுகிறார். Each and every man than the safety they want to get the victory. ஒவ்வொரு மனிதனும் ஜெயத்தை தன்னுடைய வாழ்வில் எதிர்நோக்கி தான் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். Each and every man is go ahead expecting the victory in their life. இந்த உலக வாழ்வில் அநேகர் ஜெயிக்கிறார்கள், அநேகர் தடுமாறுகிறார்கள். This worldly life many get the success and many get the வேதம் failure. சொல்லுகிறது ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லுகிறது. But the scripture says the victory is from the Lord. நாம் எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டாலும், As much as wisdom we எவ்வளவு புத்தியாய் செயல்பட்டாலும், as much understanding we deal with, எத்தனையோ பேருடைய ஆலோசனையை கேட்டு நாம் செயல்பட்டாலும், as we hear the counsel of many and do, இவைகளுக்கு அப்பாற்பட்டும் நாம் தோல்வியை சந்தித்து விடுகிறதை நாம் காணலாம். more than that we met the failures sometimes. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். But more than that the scripture says the victory is from the Lord. படிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை விரும்புகிறார்கள். The children those who are studying expects the victory. வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறவனும் ஜெயத்தை விரும்புகிறான். Those who are falling in the life they also expects victory. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் எப்படியாயினும் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். Each and every man is struggling anyway they got to get the victory in their life. ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுதான் அவனுடைய வாழ்வின் லட்சியம். That is the target of each and every man in their life. அப்படி ஒரு விசை தடுமாறி தோற்று போய் விட்டால் கூட அடுத்த விசை அவன் ஜெயிக்கும்படியாக அவன் வெறித்தனமாக முன்னேறி வருவதை நாம் பார்க்கலாம். If one time we get the failure again he stumbled to get the victory again. யுத்த களத்தில் தொடர்ச்சியாக 15 தரத்துக்கு மேலாக தோல்விப்பட்ட ஒரு மனிதன் ஒரு குகையில போய் கிடந்தான். A man he was attained the failure for 15 times in the battlefield. He went in a cave. அங்கே போய் அவன் தடுமாறி கிடந்த பொழுது, When he was stumbled and falling there, ஏன் என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்றான். why I couldn't overcome? எதற்கு ஜெயிக்க முடியவில்லை? Why I couldn't overcome? ஏன் தொடர்ச்சியான தோல்வி? Why continuously I get the failure? அந்த நபரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். You all know that man. அவன் அந்த குகைக்குள்ள கடந்து கொடவும் பொழுது, While he was in the cave, அங்க ஒரு சிலந்தி கூடு கட்டி கொண்டிருந்தார். there was a spider making his web. கூடு கட்டிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து விட்டார். While it fell down again, திரும்ப அதிலேயே ஏறி போய் திரும்ப அந்த கூடை கட்டினார். again it went up in the web and again filled with the கட்டி web. கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு தடுமாறி கீழே வந்து விட்டார். Again it fell down. இத பார்த்து 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 அவனுக்கு ஒரு உத்வேகம் வந்தது. He also got the speed in him. இந்த சிலந்திக்குள்ள மறுபடியும் ஜெயிக்கணும்ங்கற ஒரு வெறி இருக்கும்போது நான் ஏன் மறுபடியும் ஒரு விசை யுத்தம் பண்ண கூடாது? Why the spider has the mind to get the victory again? Why I can't get the victory again? அடுத்த யுத்தத்துக்கு வந்தான், ஜெயித்து விட்டான். Again he went for the battle and won. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரத்துல உள்ள ஒரு நபர். This is a historical person. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். A child of God was called to get the victory. இயேசு ஜெயித்தவர். Jesus overcame. அவர் மறுபடி புறப்படும் பொழுது கூட ஜெயிப்பவராக தான் புறப்படுகிறார். Again when he start also he is an overcomer. He started. இந்த உலகத்துல அவர் தைரியமாய் சொன்னார், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். He said I have overcome the world. நீங்களும் உலகத்தை ஜெயித்து வாருங்கள். You should also overcome the world. வாலிபர்களை குறித்து அவர் பேசும் பொழுது, when he speaks about the young men, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். I write to you because you overcome the wicked man. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெயிக்க வேண்டிய 3 காரியங்கள். There are 3 things each child of God has to get the victory. ஒன்று உலகத்தை ஜெயிப்பது. One, we got to overcome the world. மற்றொன்று பொல்லாங்கனை சாத்தானை ஜெயிப்பது. We got to overcome the wicked man, the devil. மூன்றாவது உன்னை நீயே ஜெயிக்க வேண்டும். Thirdly, you got to overcome yourself. உனக்கு எதிரி வெளியே இல்ல, உனக்குள்ள தான் இருக்கிறான். The enemy is not outside, in you he is. உனக்குள்ள இருக்கிறதான இந்த எண்ணங்களும் சிந்தைகளும் தான் உன்னை தோல்விக்கு இழுத்து கொண்டே இருக்கிறது. All the thoughts and minds of you in is taking you to failure. உன்னுடைய சரீரத்தை நீ ஜெயிச்சிட்டேனா, உன்னுடைய பார்வையை ஜெயிச்சிட்டேனா, உன்னுடைய எண்ணங்களை நீ கட்டுப்படுத்திட்டேனா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். If you overcome the sin now your sight and control your thought means you are an overcomer. இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு விரோதமான யுத்தம் புத்தியும் இல்ல, ஞானமும் இல்ல, ஆலோசனையும் இல்ல. There is no counsel, no understanding, no wisdom against the Lord. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். The victory comes from the Lord. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றதுக்கு முன்னால ஒரு கேப்ல ஒரு வார்த்தை இருக்கு. There is a word in the gap before the victory comes from the Lord. அதுதான் நம்முடைய கீவேர்ட். That is the theme of ஜெயம் முக்கியம்,
That victory is important. ஆனா அந்த ஜெயத்தை எப்படி பெறுவது? How can we get a victory? ஒரு பிள்ளை பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண முடியுமா? Will a child without writing the examination get pass? அவன் பேரண்ட்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்கறான். The parents are doing everything for that. கார் வச்சு கொடுக்கறான். They are giving ஆட்டோ வச்சு கொடுக்கறான். auto and car everything. டூ வீலர்ல கொண்டு போய் விடுறான். They are dropping them in the two wheeler. ஃபீஸ் கட்டறான். They are giving the fees. யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறான். Giving uniform. சாப்பாடு கட்டி கொடுக்கறான். Giving food. புக் வாங்கி கொடுக்கறான். Giving books. ஃபீஸ் கட்டறான். Giving fees. வேற என்ன செய்ய முடியும்? What else they can do? இதுக்கு மேல மண்டையில ஏறலன்னா டியூஷன் வைக்கறான். More than that they can't understand, making tuition for them. அப்படிதானே? Isn't it? இதெல்லாம் அவன் செய்யறான், பேரண்ட்ஸ் செய்றாங்க. Parents are doing all these things. ஆனா இந்த பிள்ளை என்ன செய்யணும்? But what the child is doing? ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். The victory will come from the Lord. இந்த கேப்ல நீ ஒரு குதிரையாக யுத்த நாளுக்கு ஆயத்தமா. In this gap you have to be prepared as a horse. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல நாம் ஆயத்தமானா கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருவார். Each and every child of God, if we get prepared, God will give the victory to us. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். The horse is prepared against the day of the battle, but the victory is from the Lord. உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய பிசினஸில், உன்னுடைய இடங்களில் நீ எல்லா இடங்களிலும் நீ ஜெயிக்க வேண்டுமானால், in your business, in your life, in all places, if you want to get the victory, நீ ஒரு குதிரையாக யுத்த நாளுக்கு நீ ஆயத்தமாய் நிற்க வேண்டும். as a horse you have to get ready for the battle. உனக்குள்ள ஒரு ஆயத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting the preparation from you. அந்த பிள்ளை படிக்கவே இல்ல. The child is not studying. ஃபீஸ் கட்டினா ஸ்கூலுக்கே போல. If you give the fees also, she is not going டியூஷன் to வச்சா church. டியூஷன் மாஸ்டர் வீட்டுக்கே போல. She is not going to tuition master's house. அங்க நோட்ஸ் கொடுத்தா நோட்ஸே எழுதல. But she is not taking down the notes also. பரீட்சை அன்னைக்கு பரீட்சைக்கே போல. She is not going for the examination day on the exam. எப்படி ஜெயம் கிடைக்கும்? How she will get the victory? அல்ல, அந்த பிள்ளை செய்ய வேண்டியது ஒரு ஆயத்தத்தை தனக்குள்ள நடப்பிக்கணும். She has to do a preparation in that child. நீ ஒரு போர்க்குதிரை. You are a greyhound. வாழ்க்கை ஒரு யுத்தகளம். The life is a battlefield. உன்னுடைய பிசினஸ் ஒரு யுத்தகளம். Your business is a battlefield. ஒவ்வொரு நாளும் நீ மரண கயிறுல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கற. Each day you are standing on the rope of death. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தேவைகள் மலையை போல குவிந்து கொண்டே இருக்கு. Each day your necessities like the heap of mountain. உனக்குள்ள உலகத்துல உள்ள புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ உனக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. Your value husband or wife or children, they are expecting a great expectation from you. இன்னொரு பகுதியில நீ ஜெயிக்கணும்னு சொல்லி கர்த்தர் உன்னிடத்துல பெரிய காரியங்களை, விசுவாசத்தையும் தெய்வீகத்தையும் அபிஷேகத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். In another way, God is also expecting a great victory from you, faith and everything. நீ ஆயத்தமாகாவிட்டால் ஜெயம் கிடைக்காது. Unless you get ready, you cannot get the victory. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று நான் சொல்ல கேட்டேன். The wife of the love of God made herself ready. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யுத்தத்துக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும். Each child of God, you have to get ready for the battle. யுத்தம் என்று சொன்ன உடனே, when we say about the battle, இந்த நாடுகளுக்கு யுத்தம் தொடங்கும் பொழுது வார டிக்ளேர் பண்றாங்களே, அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. we cannot expect the war as if they are declaring the war. குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாலே வார் டிக்ளேர் ஆயிடும். Before the particular period the war will be declared. ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? What is a spiritual battle? எந்த நேரத்திலும் நீ சத்துருவை எதிர்கொள்ளக்கூடியவனாய் நீ தகுதியா இருக்கணும். You should be able to overcome the devil any time. எந்த நிமிஷத்திலும் உனக்குள்ள அபிஷேகம் ஆயத்தமா இருக்க வேண்டும். At any time, all minutes, the anointing should be get ready with எந்த you. நொடியிலும் நீ ஒரு யுத்த வீரனாக நின்று கொண்டே இருக்க At வேண்டும். all moment you have to stand as a soldier of warrior. இந்த டியூட்டில இருக்கிறதான ஃபயர் சர்வீஸ் இல்ல மிலிட்டரி இல்ல போலீஸ் பாத்தீங்கன்னா எனி டைம் யூனிஃபார்ம்ல இருக்கணும். அது கம்பல்சரி அவங்களுக்கு உள்ள ஒரு ஆர்டர். The soldiers from military or police, everybody they'll be always in the uniform. அவன் படுத்திருந்தா கூட இல்ல தூங்கிட்டு இருந்தா கூட யூனிஃபார்ம்ல வந்து தூங்க வச்சிருப்பான். When he is sleeping also he has to sleep in the uniform. அடுத்த செகண்ட் அவன் வந்து நிக்கணும். The next second he has to come and stand. ஏனென்றால் எந்த நேரத்துல என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. Because we do not know what will happen in the next second. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் சொல்லிவிட்டா வந்தது? Whether all the problems you have met so far has it told and come? இல்ல நீ எதிர்பார்த்ததா அது வந்து விட்டதா? Whether have you expected it came? உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்க்காமலே எத்தனையோ வல்லமைகளை நீ எதிர்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாய். Without your expectation you also face so many powers in your life. பிசாசுங்கறவன் நீ எப்ப வீக் ஆகறங்கறத அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். The devil will be always seeing whenever you are getting failure or weak. நீ எப்ப தூங்குறன்னு பாப்பா. When are you sleeping? நீ எப்ப தடுமாறறன்னு பாப்பா. Whenever you are stumbling. நீ எப்ப பின்வாங்கறன்னு பாப்பா. Whenever you go backsliding. எப்ப நீ சோர்ந்து போறன்னு பாப்பா. Whenever you are fainted. அந்த நேரத்துல உன்னை தாக்குறதுக்கு அவன் டைம் போட்டு காத்துட்டு இருப்பான். He is also waiting with the time to attack you. ஏன் இந்த ரவுடிகள் எல்லாம் மத்த கூட்டங்கள் தாக்குற நேரத்தை நீங்க பாருங்க. You see the rowdies, they will be attacking the other group. எந்த நேரத்துல அவனுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கும் அந்த நேரத்துல தான் இவன் தாக்க ஆரம்பிப்பான். Whenever the safety is less, he will attack. ஏன்? Why? சிம்சோன் தன்னுடைய தாய் தகப்பனோடு போய் கொண்டிருந்தான். Samson was going with their parents. திடீரென்று சிங்கம் அவன் மேல பாய ஆரம்பிச்சது. Suddenly the lion attacked him. தாவீது ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்தான். David was taking care of the sheep. திடீர்னு ஒரு சிங்கம் வந்து ஆடை எடுத்துட்டு போயிருச்சு. All of a sudden a lion came and took the sheep. இதெல்லாம் சொல்லிட்டு வரதல்ல. This all will not tell and come. வாழ்வில வியாதிகளோ பலவீனங்களோ பிசாசின் தாக்குதல்களோ சொல்லி கொண்டு வருவது இல்லை. In the life disease or weaknesses of the devil's attack will not say and come. அது எந்த நேரத்துல வந்தாலும் நீ
அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவனாய் நீ காத்திருக்க. You should get ready to face it whenever it comes. ஒவ்வொரு நொடியும் நீ சத்துருவை எதிர்நோக்கி உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே Each and every moment you have to get ready to wait the devil. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கம். The horse is prepared against the day of the battle. நீ ஒரு போர் குதிரை. You are a greyhound. உனக்குள்ள தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given you a power in you. நீ ஒரு சாதாரண விசுவாசி அல்ல. You are not an ordinary believer. நீ ஒரு தேவனுடைய மனிதன். You are a child of a man of God. நீ ஒரு சாதாரண குதிரையும் அல்ல. You are not an ordinary horse. நீ ஒரு போர் குதிரை. You are a greyhound. நீங்க இங்க எல்லாம் குதிரை வண்டின்னு பாத்திருப்பீங்க. You might have seen here the bullock the horse cart. Actually அது ஒரிஜினல் குதிரை கிடையாது. It is not actually the original horse. அதெல்லாம் என்னது? What are they? எல்லாம் கோவேறு கழுதை. They are mule. இதத்தான் நம்ம குதிரை வண்டின்னு நம்ம ஊர்ல காட்டுவாங்க. இத பாரு குதிரைமா, அது கோவேறு கழுதை. In our city they will show this mule as a horse. They are mule. குதிரை என்ன, நீங்க ரேஸ் கோர்ஸ்ல போய் பாருங்க. You go to the race course. அதுக்கு 4 அடி டிஃபரண்ட் இருக்கும். There is a 4 feet difference between this and that. வெளிநாடுகள்ல சவுதி அரேபியால இருக்கிற குதிரைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது நம்மளை விட 7 அடி உயரத்துல இருக்கும். In Saudi Arabia we go and see the horse, it will be more 7 feet than us. அதுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கு. There will be a great power or strength in that. அது நடைய நீங்க பாத்தீங்கனாலே டிஃபரண்டா இருக்கும். If you see the walk of that step, it will be different. குதிரையை பத்தி சொல்லும் பொழுது when we say about the horse, அது 4 கால்ல என்ன செய்யாது? அது 4 கால்ல நிக்காது. it never stand on that 4 leg. அது மூவிங்ல தான் இருந்துட்டு ஒரு கால் விட்டா ஒரு கால் நின்னுட்டு இருக்கும், ஒரு கால்ல மாறி மாறி அது அப்படியே அலமோதிட்டு தான் இருக்கும். By turn it will be going on, change the leg, it won't stand. உலகத்துல பிடி இல்லாதவன் தான் விசுவாசி. The believer which is do not have any catch on the world. இருப்பான், ஆனா உலகத்துல அவனுக்கு பிடிமானமே இருக்காது. He will be in the world but he don't have any catch in the world. அதனால தான் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. Oh, Jesus said, I am not of this world. என்னுடைய ராஜ்யமும் இந்த உலகத்துக்குரியது அல்ல. My kingdom is not of this world, he said. நீங்க ரேஸ் கோர்ஸ்ல நீங்க ஏற்கனவே சுத்திட்டு வந்த பார்ட்டிகளா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Already you might have gone to the race course. ஒரு சிலர் இதுல பணத்தை போட்டு தனியா விட்டுட்டு இழந்து போய் வந்து உட்கார்ந்து. Some people also lost their money after spending much. அத கண்ட்ரோல் பண்ணி தான் அங்க கோர்ஸ்ல பிடிச்சு வச்சிருப்பாங்க. They will be controlling by catching the bridle. அத கொஞ்சம் விட்டுட்டா போதும். If you leave it a little, எங்க ஏறிடும்? what it will go? ஆளுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கேலரி மேல எல்லாம் ஏறி தாண்டி பிச்சிட்டு போயிடும். It will go and jump over the galleries. அது கண்ட்ரோல் விட்டுட்டீங்கன்னா அது நிறுத்த முடியாது. If you leave the control, we cannot stop it. அது வினோதமாய் அடியெடுத்து வைக்க கூடியது. It takes its steps calmly. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல 29 இருந்து 31 வரை நாம் பார்க்கும் பொழுது Proverbs 30:29 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வினோதமாய் அடியெடுத்து வைக்கிறவைகள் 3 உண்டு. There are 3 things which go well. வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. There are 4 things which go calmly in going. ஒன்னு சிங்கம், One is lion, மற்றொன்று போர் குதிரை, one is greyhound, அடுத்து வெள்ளாட்டு கடா, another is a ram. அடுத்து ஒருவர் எதிர்க்க கூடாத ராஜா. The king which no one can race against. அவங்க ஸ்டெப் டிஃபரண்டா இருக்கும். Their steps will be different. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நீங்க விளையாட்டு வீரர்களை பார்த்திருப்பீங்களே. You see the players. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் நீங்க பாருங்க. You see the sportsman. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. Each and every play that is a game, that is the different step. அந்த டிஸ்டன்ஸ்க்கு வரும்போது அவன் ஸ்டெப் போட்டு வரத பார்த்தாலே இவன் தண்ணிடுவான். When they come in the distance, if they come in the steps mean they will உன்னுடைய நடையே வித்தியாசமா இருக்கும். Your step or walk should be different. வினோத நடை. The calmly in walking. அப்படினா எப்படி? What how is that? ஹீல்ஸ் போட்டு நடந்து போத்துன்னு கீழ விழுறதா? You have to put the heels chappal and வினோத நடைன உடனே நம்மால ஏதோ நினைச்சுக்கறான், கொஞ்சம் டிசைனா நடக்கணும் போல இருக்கு, ஒரு 1.5 அடிக்கு ஒரு ஹீல்ஸ் வச்சிட்டு காலை ஓடிச்சிட்டு நான் ஜெபிச்சிட்டு இருக்கணும். Calmly in going means they are thinking differently, that 1.5 feet or heels chappal they are using and calling. பெண்ணுங்க தான் விவரம் தெரியாம போட்டு அலையறான்னா பாய்ஸும் இப்போ அவனும் சேர்ந்து அவன் இது ஹீல்ஸ்னா அது மொத்தமாவே போடுறான். Now the girls only they without understanding putting mean even the boys are ஏதோ விவரம் தெரியாம ஒரு ஆள் குள்ளமா இருந்ததனால மற்றவன போல இருக்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் உயரமா வச்சான், அதை எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சாங்க. Because one man is short, they want to be so that means all are using that. ஒருத்தனுடைய பேண்ட் கிழிஞ்சிருச்சு. One man's pant was torn. ஆனா அதை யூஸ் பண்ணனும். But he has used it. என்ன பண்ணா? What he did? அவனுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து கடைசில அந்த இடத்தை அடைக்கிறதுக்காக ஒரு எம்ப்ராய்டு பூ போட்டான். So he put an embroidery flower in that. இத பார்த்தா மத்தவன் Other people also saw. என்னப்பா இது புதுசா ஒன்னு போட்டு வந்திருக்காங்க. He is putting a new thing. இவன் கிளிக்காமலே அடுத்த நாள் அதுல எம்ப்ராய்டு போட ஆரம்பிச்சான். Without tearing there he put on embroidery. விசுவாசியும் அப்படிலாம் போடுறான். Believers also putting that. நான் ஒரு சர்ச்சில் இருந்த ஒரு பையன் 1 2 3 ன்னு மொத்தமா போட்டு வந்தான். One boy 1 2 3 like when he was in the church he put. அப்ப இப்பதான் அவன் ஆவிக்குரிய ஜீவிதத்துல பிகினிங்ல வர்றான்னு அர்த்தம். Now he is in the beginning in the spiritual life. உன்னுடைய லைஃப் எங்க போகுது? Where is your life is going? உன்னுடைய விசுவாசினா உன்னுடைய ஸ்டெப் டிஃபரண்டா இருக்கும். If you are a believer your steps should be different. அதனால தான் உலகத்துல சொல்லுவாங்க நடை உடை
பாவனை. So in the world they will say the walk நீ and பைபிளை தூக்கிட்டேன்னா உன்னுடைய நடைமுறை பாவனையே டிஃபரண்டா இருக்கணும். if you carry the Bible your custom should be different. உன்னுடைய ஜீவியமே வித்தியாசமாக முன்மாதிரியாக தெய்வீகமாக மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தேவனை காணக்கூடிய அளவுல உன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். Your life should be a different one like a role model to others. வினோதமாய் அடியெடுத்து வைக்கிறவைகள் நான்குண்டு. There are 4 things which calmly in going. அந்த நடையே பார்த்தா அது போர்க்குதிரையினுடைய நடை. If you see the step means like the உன்னை step of பார்த்த the உடனே day. ஒருத்தன் விசுவாசியான்னு கேட்கணும். When somebody see you they have to say are you a believer? அடுத்து உன்னை பார்த்து கேட்கணும் நீ பெண்டிகாஸ்ட் விசுவாசியான்னு. Are you a Pentecostal believer? Next they have to ask. உன்னுடைய பேச்சை பார்த்த உடனே அவன் சொல்லுவான். If they see your speech they will say. படிப்பறிவு இல்லாத மீன்பிடிக்காரனாகிய பேதுருவை பார்த்து ஒருத்தன் சொன்னா உன்னுடைய பேச்சு இயேசுனுடைய பேச்சுக்கு என்ன செய்யுது? ஒத்து போகிறது. Seeing an illiterate fisherman by one man said your speech is also related to Jesus speech. உன்னுடைய சாயல் அவன மாதிரியே தெரியுது. Your image is like உன்னுடைய him. பேச்சு கலிலேயனுடைய பேச்சு போல Your speech தென்படுது. is like a Galilean. இயேசுவோடு இருந்து இயேசுவோடு அந்த லெவலுக்கு வந்து விட்டார். He was being with Jesus and came to the level of Jesus. உன்னை பார்த்த உடனே அவன் சொல்லணும் இவன் பெண்டிகாஸ்ட் ஆளு. Seeing you he was saying he is the man of Pentecost. நான் நேத்து ஒரு புக் படிக்கும்போது Yesterday I studied one book. ஒரு தீவிரவாதி இன்னொரு நாட்டுக்கு போறான். One terrorist went to another country. அவன் பயங்கர மாறுவேடத்துல போறாங்க. He was going in a disguise. அவன் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. Nobody can find out him. பட் அவன் மாறுவேடத்துல தான் ஒய்ஃபோட போயிட்டு இருக்கான். He was going with a disguised with a lady. ஏர்போர்ட்ல நிக்கிற உலவாளி இவனை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான். இவன் யார்? The spy was seeing and see who is he. அவன் மைண்ட்ல இவன் யாரோ எங்கேயோ வித்தியாசமான ஆளுங்கறத கண்டுபிடிச்சான். He found out in his mind he is different person from somewhere. கண்டுபிடிச்சு உடனே ஏர்போர்ட்லயே அவனை மடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு. He want to catch him in the airport. Who he was? யாருன்னே தெரியாது. He did not know who. அவன் இருக்கிறது மாறுவேடம். He was in the disguised manner. பேசுற பாஷை வேற. He is speaking another language. இருக்கிற நாடு வேற. The country also different. ஆனா அங்க கரெக்ட்டா அவனை கண்டுபிடிச்சான். But he found out him correctly. உன்னை எங்க கொண்டு போய் வச்சாலும் உன்னை பார்த்த உடனே விசுவாசின்னு சொல்லணும். Wherever you are kept, when another man see you are a believer. அது பெண்டிகாஸ்ட் விசுவாசின்னு கரெக்ட்டா உன்னை சொல்லணும். Correctly they will say you are a Pentecostal believer. நீ வெளிய போயும்போது மற்ற ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்ணும்போது அப்படி அட்டெண்ட் பண்றியா? Are you going to the other function and outside in the level? நீ அங்க போன உடனே அவனோட மோசமா கலரை மாத்திடுற. If you go there means you are changing the color more worse than him. இந்த பச்சோந்தின்னு ஒன்னு சொல்லுவாங்க. There is chameleon. அது எப்படி தெரியுமா? How it will be? இலையில வரும்போது பச்சை ஆயிடும். It will become in the leaf means டக்குனு மரத்துல அந்த இதுல வரும்போது எப்படி ஆயிடும்? ப்ரௌனா மாறிடும். It will come in the cortex means we change its color brown. பழுத்த இலை கிட்ட வரும்போது டக்குனு மஞ்சளா மாறிடும். In the yellowish color it will change its yellow color. எத்தனை டைமென்ஷன்ல நீ கலர் மாறுற? How many times dimension you are changing a color? வாழ்க்கையை மாத்தாத. You don't change your life. நீ வினோதமாய் அடி எடுத்து வைக்கணும். நீ ஒரு போர்க்குதிரை. You are a grey god. You have to keep yourself calmly. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தெய்வீக சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given a divine power to each child of God. நீ ஒரு அபிஷேகம் பெற்ற நபர். நீ வினோதமாய் அடி எடுத்து வைக்கணும். You are an anointed person. You have to keep yourself calmly. நீ எங்க இருந்தாலும் நீ விசுவாசிதான். Wherever you are a believer. நீ ஆபீஸ்ல போன உடனே விசுவாசி இல்லையா? Are you not a believer when you go to the office? ஒருத்தர் சொல்வாங்க ஆபீஸ்னு வந்துட்ட பிறகு நீ விசுவாசி ஊழியக்காரன் அப்படிலாம் பேச கூடாது. After come to the office you don't talk like a servant of God. போனாலும் யார்தான்? நீ எங்க போனாலும் யார்தான்? Wherever you go. அப்படியே. Wherever you go. எங்க போனாலும் நீ யார்தான்? நீ விசுவாசி. Wherever you go you are a believer. எந்த இடத்துல இருந்தாலும் நீ விசுவாசி. Wherever in the place you are a believer. நீ பரலோகத்துக்கு போனாலும் விசுவாசி தான், பாதாளத்துக்கு போனாலும் நீ விசுவாசி தான். If you go to the heaven you are a believer. If you go to the hell you are a believer. அந்த தன்மையை உனக்குள்ள இருந்து மாத்தவே கூடாது. Nobody should change the nature from you. இன்னைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் நாம் ஒரு போர்க்குதிரை. We are the today the spiritual we are the எந்த சூழ்நிலையிலும் சத்துருவை எதிர்க்க நிக்க நீ திராணி உள்ளவனா நிக்க வேண்டும். You should able to overcome the enemy in all situation. சிம்சோன் தாய் தகப்பனோடு போன பொழுது ஒரு சிங்கம் மேல வந்தது. உடனே அதை எதிர்த்துட்டான். Samson when he was going with the parents suddenly a lion came he resisted. அவங்க அம்மாவையும் கூப்பிடல அப்பாவையும் கூப்பிடல. He did not call his parents. அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. அதை வச்சு அவங்க அதை கிழிச்சு போட்டான். He had anointing he also turned that. எந்த நேரத்துல எந்த சத்துரு வரும்னு தெரியாது. We do not know at what time what devil will come. நீ அதுக்கு ரெடியா இருக்கணும். But you should always get prepared. நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். Whatever situation you should make yourself ready. காலையில எழுந்திட்டியா? If you wake up early morning. ஜெபத்துல உட்கார்ந்து உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும். You have to make up yourself ready in the prayer. இன்னைக்கு ஆபீஸ் போறோம். Today we are going to the இன்னைக்கு office. business விஷயமா வெளிய போறோம். We are going outside for the business. இன்னைக்கு travelingல போறோம். We are going to the travel. இன்னைக்கு நம்ம வீட்லயே தான் தங்க போறோம். We are going to stay at home today. இதெல்லாம் உனக்கு தெரியும். You all know. நீ அதுக்கு ஏத்தது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொண்டே இரு. According to that you have to make yourself worthy. உன்னை நீயே தெய்வீகமாக நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. The Christian life you have to make yourself worthy for the spiritual life. நீ ஒரு போர்க்குதிரை. You are a greyhound. உனக்குள்ள தேவனுடைய வல்லமையை நீ வைத்து நீ முன்னேற வேண்டும். You have to keep the power of God and go ahead. நீ பார்வோனுடைய குதிரையா மாறிர கூடாது. You shouldn't be the horse of Pharaoh. நீ நாகமானுடைய குதிரையா மாறிர கூடாது. You should not be the horse of Naaman. அப்சலோமுடைய குதிரையா மாறிர கூடாது. You shouldn't be the horse of Absalom.
குதிரைகள் பலவிதங்கள். There are various horses. குதிரையிலேயே பல ஜாதி குதிரை எல்லாம் There are இருக்கு. various types of horses சில also. ஜாதி குதிரைகளுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறாங்க. They are spending lakhs of money for the some type of horses. அவங்களுடைய நம்பிக்கை அது ஜெயிச்சிரும். Their hope it will overcome. அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. That is also the expectation of God. நமக்காக ஒரு அபிஷேகம் கொடுத்து He has given us an பாவத்திலிருந்து anointing. நம்மை விடுதலையாக்கி He has delivered us from நம்ம sin. ஜெபத்தெல்லாம் கேட்டு நம்மை ஆசீர்வதித்து He blessed us because of our எனக்கு அடிக்கடி யோசனை வரும். I think நமக்காக எத்தனையோ வரை சாவடிச்சிடுறாரு ஆண்டவர். for because of us God has killed many உன்னை people. உயிரோட வைக்க என்னை உயிரோட வைக்கிறதுக்கு எத்தனையோ வரை சாவடிக்கிறார். To keep us alive, you and me, God has killed many people. இவ்வளவு உன்னை பாதுகாத்து பராமரிச்சு வந்து நீ கர்த்தருக்காக நிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? After taking you much care, if you don't stand for the Lord, what's the use? நீ பார்வோனுடைய குதிரையா மாறிட You கூடாது. shouldn't be the horse of Pharaoh. நீ தேவனுடைய குதிரையா மாறணும். You should be the horse of God. நீ ஒரு அக்கினி குதிரையாய் மாற You வேண்டும். should be the horse of fury horse. அக்கினி குதிரைகள் தான் எலியாவை சுற்றி வந்து கொண்டே இருந்தார். Only the fiery horses come surrounding Elijah. பார்வோனுடைய குதிரைகள் என்ன ஆச்சு தெரியுமா? What happened to the Pharaoh's cars? Do you know? எல்லாம் செங்கடல்ல நெஞ்சிருச்சு, மொத்தமா மூழ்கி போயிடுச்சு. All drowned in the Red Sea. அடுத்த ஒரு குதிரை அப்சலோம் குதிரை. The Absalom's horse, அது அவனை கொண்டு போய் எங்க விட்டுட்டு போயிடுச்சு? where it took him and dropped him. ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே விட்டுட்டு அது போயே போயிடுச்சு. Under the oak tree, it left him and went off. இவன் கருவாலி மரத்துல தொங்கிட்டு இருக்கான், அது கீழே He போயிடுச்சு. was hanging on the oak tree and it went off. நீ உன்னுடைய எஜமானை நீ கெடுக்கக்கூடிய வாழ்க்கை You வாழக்கூடாது. shouldn't spoil your owner. தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை நீ வாழக்கூடாது. You shouldn't live a life against God. நீ மூழ்கி போகிற வாழ்க்கை You வாழக்கூடாது. shouldn't live a life of drowning. இன்னொரு குதிரை இருந்துச்சு, நாகமானுடைய குதிரை. Naaman's horse, அவன் யாரு? who was he? அவன் பயங்கர குஷ்டரோகி. He was a great leper. ரொம்ப திறமை உள்ள ஆளு, பட் குஷ்டரோகி. Very able man, but a leper. அது அவனுக்கு அது குதிரையா மாறிடுச்சு. It became the horse to him. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட புறஜாதிகளுக்கு குதிரைகளாக பிசாசின் கையில் உள்ள ஆயுதங்களாக நீங்கள் மாறி போயிருக்கிறீர்கள்? How many of you have become weapons of the devils to the Gentiles' horse? குதிரைனாலே பயங்கர வேகம் கூடுனது. The horse was more speed. அதனால தான் இந்த மோட்டர் இன்ஜின்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? What they kept the engines for the motors? நீங்க இன்ஜின் வாங்க போனீங்கன்னா கேட்பான். If you go for the இல்லன்னா நீங்க கேட்பீங்க, or else you will be asking எத்தனை ஹார்ஸ் பவர், how much horsepower it has, எத்தனை குதிரை திறன் சக்தி உள்ளதுன்னு கேட்போம். how much horsepower it has. அந்த குதிரை திறன் கூட கூட தான் அதனுடைய வேகம் கூடுது. If the horsepower is increased, means the speed also will increase. அதனுடைய புல்லிங் பவர் கூடுது. That pulling power will be இன்னைக்கு நமக்குள்ள increased. எத்தனை வல்லமை இருக்கிறது? How much power we are having today? ஒரு தேவனுடைய பிள்ளைங்கறவன் போர் குதிரை. A child of God is a greyhound. நீ அந்நியனுக்கு நீ குதிரையாய் இருக்க You கூடாது. shouldn't be a horse to the stranger. இந்த குதிரையை குறித்து யோபுல 39ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we see in Job 39 chapter regarding this, 19ஆம் வசனத்துல இருந்து from 19th 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படித்துக் கொள்ளுங்கள். you can study from 25th verse also. அங்க ஒரு குதிரையின் தன்மை சொல்லப்பட்டிருக்கு. The nature of the horse is said here. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுது? About whom these verses are said. குதிரைக்கு ஜெயம் கிடைச்சு என்ன போகுது? What is the victory to the horse? எழுத்தின் பிரகாரமான ஒரு குதிரைக்கு ஜெயம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of getting the victory to the little horse? ஜெயிச்சிட்டு வந்தோடனே என்ன கிடைக்கும்? If it get the victory, what will happen? தட்டி கொடுப்பான், They will pat it. கொஞ்சம் கொள்ளும் புல்லும் போடுவான். Grass and gram will be given to இது it. யாருக்காக எழுதப்பட்டது? To whom it was written? நாம் ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்டது. Each is written for each. நாம் ஆயத்தமானால் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு If தருவார். we all get ready, God will give the victory to us. நீ ஒரு போர் குதிரை. You are a greyhound. நீ ஒரு சாதாரண விசுவாசி அல்ல, ஒரு தேவனுக்காக வைராக்கியமான ஒரு விசுவாசி. You are not an ordinary believer, you are a jealous believer to the Lord. ஆர்டினரி விசுவாசியா இருக்கிறதுக்கு சபைகள் ரொம்ப இருக்குங்க. If you are an ordinary believer, there are more churches. எவ்வளவு எத்தனையோ சபை தெருவா வச்சிருக்கான். There are churches in street wise. அந்த சபையில நீங்க போனீங்கன்னா உங்களை ஆர்டினரி கோவேரி கழுதையா வச்சிருப்பாங்க. If you go to that church, you will be like the ordinary mule. பட் நீ இங்க இருந்தால், But if you are here, இந்த கொட்டிலுக்குள்ள வந்துட்டீனா, if you come to this cattle, இந்த தொழுவத்துக்குள்ள நீ வந்துட்டீனா, if you come to this cattle, நீ யாரு? who நீ are ஒரு you? போர்க்குதிரை. You are a greyhound. எந்த யுத்தத்தையும் நீ நின்னு சமாளிக்கணும். You have to face any battle. செய்வனாலும் சரி, ஏவல்னாலும் சரி, கேரளா பிசாசோ மலையாளம் என்ன பிசாசனாலும் நிக்கணும் நீ. Witchcraft or sorcery or the Kerala devil or anything. எந்த ஆவினாலும் சரி. Whatever the spirit it may be. எந்த ஆவினாலும் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. Whatever spirit it will not do anything to you. ஒரு பிசாசை துரத்தும் போது, When we were chasing a நான் devil, யார் தெரியுமா? கல்கத்தால இருந்து வந்திருக்கேன். do you know I am coming from? கல்கத்தா. Calcutta. அதுவும் கூட ஊர்ல இருக்கு அதுக்கு. It is also. நான் கல்கத்தால இருந்து வந்திருக்கேன், காலி நான். I am from Calcutta. நீ யாரா இருந்தானே, நீ யாரு? பிசாசு தானே. Whomever you are a devil. என்ன நீ பாத்துக்கியா? Have you seen me? பிசாசு தான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். Every day we are seeing that. இதோ பார் அப்படினுச்சு. We see.
எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. I was also shocked. ஒரு செகண்ட் Within a second அந்த சிஸ்டர் அப்படியே நாக்க வெளியே தொங்க வச்சிச்சு. இங்க நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு நாக்கு. எப்படி தான் இவ்வளவு தூரம் இழுத்து வந்துச்சு? She pulled out the tongue out and ஒரு செகண்ட் அப்படியே நாக்கு கீழ வரைக்கும் தொங்கி அதனுடைய விகாரமான ஒரு தோற்றம். Within a moment the tongue came out in a vigorous state. எனக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னா நல்லா இருக்கு பரவாயில்லை. I was so shocked, it is good, I said. டக்குன்னு நாக்கு ஒரு சுண்டுச்சு உள்ள போயிடுச்சு. Suddenly it சாதாரண மனுஷனுக்கு இப்படி நாக்கு என்ன செய்யாது? வெளிய வந்துச்சுனா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். நாக்கு புடிங்கி செத்துட்டான்னு அர்த்தம். Ordinarily the tongue out mean it will die because pluck. பிசாசு இதெல்லாம் செய்யும். The devil will do all things. காட்சி எல்லாம் காட்டும். It will show all those shows. நீ பயப்பட கூடாது. You shouldn't get afraid. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். One who is in you is greater. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Greater is he than in you than in the world. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கு. The power of God is in you. இங்க நான் பார்க்கும் பொழுது when we see here யோபுல அந்த குதிரையை குறித்து தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கார்? What is the purpose regarding the horse God is having? நீங்க ஊர்கள்ல ரோடுகள்ல பல குதிரையை நீங்க பார்த்திருப்பீங்க. You can see in the cities and the roadways there are so many horses. கொஞ்சம் மிஸ் பண்ணா ஜாக்கி மிஸ் ஆயிட்டானா கீழ விழுந்துருவான். If the jockey miss a little he will fall down. நீங்க அதுல ஏறனவங்க எல்லாம் இருப்பீங்க. 10 ரூபாய் கொடுத்து ஏறன பார்ட்டிகள் எல்லாம் இருப்பீங்க. So the parties will be after giving 10 rupees and climbed up on them. ஏறி உட்கார்ந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் போனா போதும் நீங்க கீழ வரீங்களா மேல வரீங்களா தெரியாது. If you go over 2 steps you do not know whether you come up or down. அது தூக்கி போட்டு சுத்தமா அது ஒரு ஜம்ப் பண்ணிச்சுனா நீ கீழ விழுந்துருவ. It will jump means you will fall down. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு போர் குதிரைகள். The children of God are the greyhounds. உன்னை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். God is making you ready. எதிர்ப்பு பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் கண்டுட்டு நீ பயப்படவே கூடாது. நீ பாட்டுக்கு ஃபோர்ஸா போயிட்டே இருக்கணும். You shouldn't get afraid of the opposition, conflict and problem. You got to go forward. குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ கொடுத்தாயோ? Have you given the strength to the horse? அதின் தொண்டையிலே நீ குமுறலை வைத்தாயோ? Have you clothed his neck with thunder? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுவது போல அதை மிரட்டுவாயோ? Can you frighten as a grasshopper? அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா The இருக்கு. glory of his nostril is terrible. அதுக்கு கர்த்தர் ஒரு வீரியத்தை கொடுத்திருக்கிறார். God has given the strength to that. ஒரு பவர். He has given the ஒரு power. வல்லமை. It is a power. அந்த வீரியத்தை யார் கொடுத்தது? Who has given the strength to that? நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு உனக்கு இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரமும் வல்லமையும் உனக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. After you come to Christ, the power and authority of Christ has given us own for you. உன்னை ஒரு பிசாசு சொல்லுச்சு. One devil said, நீ மட்டும் இயேசுவின் நாமம் மட்டும் இல்லாம இருந்தேன்னா உன்னை ஒண்ணுமே இல்லாம if you ஆக்கிரும். don't have the name of Jesus, I will make you nothing. ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும். I will make you nothing, he says. நம்ம இருக்கிறதே கவசமே இதுதான். நமக்கு இருக்கிற கவசமே கேடயமே இதுதான். இயேசுவின் நாமம். Only we are having the shield, the name of Jesus நமக்கு Christ. இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்து. We have to use the authority we have it. அதனால தான் எப்ப ஜெபிச்சாலும் கடைசில நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? So whenever we pray, இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். so in the name of Jesus we ask whenever we pray. ஒரு அந்த பேருக்கு தான் ஒரு சக்தி. There is a power for that name. நீ அதற்கு வீரியத்தை கொடுத்தாயோ? Have you given the strength to that? நீ ஒரு போர் குதிரை. உனக்குள்ள ஒரு வீரியம் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு, ஒரு அபிஷேகம் இருக்கு. You are a greyhound. You are having anointing and power and authority. உனக்குள்ள தெய்வீக சக்தி குடிகொண்டிருக்கிற. You are having the divine power dwelling in you. நீ ஒரு கோழை அல்ல. You are not a cowardice. ஒருவேளை நீ உலக பிரகாரமா பாக்கும்போது ரொம்ப நீ ஒரு கோழையா இருக்கலாம். Regarding worldly, you may be a coward people. ஆனா இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீ ஒரு தைரியசாலி. After you come to the religion, you are a bold man. நானும் சின்ன பையனா இருக்கும்போது ஜன்னலை பார்த்துட்டு கண்ணு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் யோசிச்ச காலம் உண்டு. When I was also small boy, I also saw the windows and get up. படுத்துட்டே ஜன்னலை பார்த்தா ரெண்டு கண்ணு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, இறுக்கி மூடிடுறது. If I see the lying down and திரும்ப லேசா மெல்ல திறந்து பார்க்கிறது இருக்கா இல்லையா? Again I will open the eyes and see whether the eyes திரும்ப கண்ணு இருந்த மாதிரி இருக்கும். அதோட பெட்ஷீட் இழுத்து மூடினா காலையில தான். After I close the bedsheet, morning only I get up. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு After we come to Christ, 15 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டா. I accepted Christ in 15. அதுக்கு பிறகு காடு மேடு எல்லாம் பேய் பிசாசு இருக்கிற வீடெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு. After that I went around all the places. நம்மள பார்த்தா பிசாசு இப்ப என்ன செய்யணும்? பயப்படும். The devil has to get afraid by seeing us. உனக்குள்ள ஒரு வீரியம் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. You are having a power and authority. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. You are having an anointing in you. அத எந்த ஒரு வல்லமையும் மேற்கொள்ளவே முடியாது. No power can overcome that. நீ தோற்றாலும் அபிஷேகம் என்ன செய்யாது? தோற்கவே இருக்காது. If you இருக்காது. fail also, the anointing will not get failed. அதின் தொண்டையில் ஒரு குமுறல் வைத்திருக்கிறார். There is a thunder in that neck. நமக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு. We are having a voice in us. நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. We are having a life in us. அதுதான் ஜெபத்துல நாம் வெளிப்படுத்த வேண்டிய சத்தம். That is the voice we have to reveal in our prayer. ஜெபத்துல முணுமுணுங்க கூடாது. தைரியமா வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்னு சொல்லணும். In the prayer you should not go on murmur. You have to say boldly in the name of Jesus. வசனத்தை தெளிவா உச்சரிக்கணும். You have to pronounce the word of God. நல்ல சத்தமா எல்லாரும் கேக்குற மாதிரி ஜெபிக்கணும். When you have to pray well like everybody here. அதின் தொண்டையில என்ன செய்தார் ஆண்டவரே? குமுறலை வச்சிருக்கிறார். God has kept a thunder in your neck. சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது சிங்கம் கர்ஜிக்கிறது யார்தான்? பயப்படாது Who இருப்பார். will get afraid when the lion roars? நீ இறங்கி வந்துட்டேனால உன்னை பார்த்தா மிரளணும் If you பிசாசு. come down,
means the devil has to stumble about you. அவன் ஏதோ பண்ணிட்டான், இவன் ஏதோ பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், நீ ஒண்ணுமே பயப்படாத. You don't get afraid. He has done something, he has done something. அவன் பண்றதுக்கு இருக்கான், நீ ஜெயிக்கிறதுக்கு இருக்க. He is there to do. அந்த நம்பிக்கை உள்ளவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் மந்திரம் பண்ணிட்டே இருப்பான், நீ ஜெயிச்சிட்டே இருக்கணும். Let him do whatever thing, but you are going அவனை குரோமா எழுப்பிட்டே இருப்பான், நீ அவனை தள்ளி விட்டுட்டே இருக்கணும். You have to go on push him, he will be going on sinning. நாம ஜெயிச்சிட்டே இருக்கிறதுக்கு தான் நமக்குள்ள தொண்டையில குமுறல வைத்திருக்கோம். We have got the thunder in our neck, we have got the victory always. அதுக்கு பயம்னே கிடையாது. It has no fear at all. அதை மிரட்டவே முடியாது. We cannot frighten it. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுவது போல அதை மிரட்டுவாய். When you frighten like a grasshopper, இது பொல்லாத பிசாசு. it is a evil devil. ஒரு இடத்துல ஒரு பிசாசை ஒரு பாஸ்டர் துரத்தினார். One place one pastor cast out the devil. ஒரு சகோதரிக்குள்ள இருந்த ஒரு பிசாசு. It was a devil from a sister. அது ஒன்னு போனா இன்னொன்னு வந்துச்சு. If one went in, another one came. இன்னொன்னு போனா இன்னொன்னு வந்துருச்சு. If another came in, another one more came. இப்படி ஒரு 6 பிசாசு வந்துச்சு, அவர் துரத்திட்டே இருந்தார். One by one 6 devils came, he was also going on. லாஸ்ட்ல ஒன்னு வந்து சொல்லிச்சு, எல்லாரும் போன மாதிரி நான் போவேன்னு நினைச்சிராத, நான் போவே மாட்டேன். At last one devil said, everybody when I will not go, don't think. அங்க ஒரு விசுவாசி நிக்கிறார். There was a believer standing. அவருக்கு கொஞ்சம் gift உண்டு. He had some gift. அவரும் ஜெபிச்சிட்டே இருந்தார். He was also praying with him. அவருக்கு என்னன்னா பாஸ்டர் இன்னைக்கு தோத்துட்டாரு. He thought pastor was defeated. அவருக்கு தானக்குள்ளேயும் பவர் இருக்கு, நம்மள விட்டா நம்ம ஜெயிச்சலாம்னு அவர் பாத்துட்டு இருக்காரு. He saying we are also having power if we live. ஏழாவது பிசாசு போகலன்ன உடனே இவருக்குள்ள ஒரு எண்ணம், பாஸ்டர் ஏழாவதுல சிக்கிட்டாரு. Pastor also entangled there, he thought it. இப்படி ஒரு யோசிச்சிட்டு இருக்கும்போது when he was thinking, அந்த ஆவி சொல்லுச்சு, நான் யாரு ஓடுன மாதிரிலாம் போக மாட்டேன், நான் நின்னு சமாளிப்பேன்னு சொல்லு. that devil said, I will not go or run like others, I will stand here. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. All were marveling and seeing everything. அவர் ஒரு நிமிஷம் ஜெபிச்சாரு. 1 minute he prayed. புருஷனை கூட்டாரு. He called the husband. இந்த கழுத்துல ஒரு டாலர் போட்டுருக்காளே உன் வைஃப், அத உன்னால கலத்த முடியுமான்னு. Can you remove that locket or dollar from the neck? ஏன் கேட? Why he asked? அந்த டாலர்ல தான் இது நிக்குது, இந்த ஸ்பிரிட். That the spirit is standing in the dollar. அதுல ஒரு படம் போட்டுருக்கு பாரு. There is a picture. எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, அதுல தான் அது நிக்குது. Spirit of God is standing, that is only standing. சொன்னதுதான் தாமதம், அவன் மொத்தமா அறுத்துட்டான். தாலியே வேணா அறுத்துட்டான். He cut it that. அப்படி ஒரு பிசாசு நிக்குதுன்னு சொன்னா அந்த தாலியை நிச்சய கூடாது. இருக்கணும். உடனே கழுத்து பிடிச்சு இழுத்துட்டான். He also cut that mint. அந்த ஆவி எகிரிச்சு ஓடிச்சு. Immediately the spirit ran up. எந்த பிசாசும் உனக்கு முன்னால நிச்சய முடியாது, நிக்க முடியாது. No devil can stand in front of you. கேரளா பிசாசுங்க, நான் அந்த மந்திரவாதி, இந்த மந்திரவாதி, முஸ்லிம் மந்திரவாதி, எந்த மந்திரவாதினாலும் நீ அதை விட பவர் கூடின மந்திரவாதி நீ. Kerala the magician or here and there, whatever, you are more than that. ஒரு இடத்துல ஒரு பிசாசு பேசும்போது, one time one place one devil was talking, நீ இயேசுவை கும்பிடுறானா, பட் உனக்குள்ள வேற ஏதோ ஒரு சக்தி மந்திரம் இருக்கு போல தெரியுதுன்னு. You are having another magic in you, you are worshiping Jesus. ஏன்னா நானும் சில பாஸ்டர்லாம் பார்த்து வந்தேன், அவங்களெல்லாம் வின் பண்ணோம். ஆனா நீ உனக்குள்ள நீ இயேசுவை தவிர ஏதோ வேற ஒரு மந்திரத்தை நீ கையில வச்சிருக்க. You are having another magic in you than Jesus, he said. உண்மைதான். It is true. இன்னொரு மந்திரம் இருக்கு. We are having another magic. உலகத்துல இருக்கு ஆவியானவர் நமக்குள்ள நிச்சயறாரு. அடுத்த பவரும் நம்ம கூட தான் இருக்கு. The spirit of God, the next power is with us. பயப்படாதீங்க. So don't get afraid. யாராவது என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா அப்படியான்னு கேளு, அவ்வளவுதான் போதும். If anybody done something, he said so means don't. அதனால தான் இப்படி இருக்காமன்னா ரைட், நான் ஜெபிக்கிறேன், அது என்ன செய்யும், சரியா போ. So I will pray for that, it will all right, you say. இன்னைக்கு நீங்க ஒரு தைரியத்தோட நீங்க திரும்பி போ. Today you have to go boldly back. அத போய் மிரட்டவே முடியாதுங்க. You cannot frighten it. அத மிரட்டவே முடியாது. You cannot threaten it. வெட்டுக்கிளியை மிரட்டுவது போல அதை மிரட்டுவாயோ? Can you threaten like a locust? யாராவது வந்து ஏதாவது சொன்னானே நீ கொஞ்சம் கூட பயந்துறாத. If anybody come and say something, don't get afraid. நீ அத பத்தி கவலையே படாத. You don't worry about it. கர்த்தர் அதர்சனமான ராஜனாய் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is with the invisible king, he is with you. 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, you see in the 22nd verse, அது கலங்காமலும் it will not frighten, பட்டயத்துக்கு பின்வாங்காமலும், it will not turn by the first, பயப்படுதலை அலட்சியம் it பண்ணும். mocks at fear. குதிரைக்கு பாருங்க என்ன பெரிய ஒரு செயல்பாடு இருக்கு. What are the activities as a horse, you see? அது கலங்கறதே கிடையாது. It never affrighted. என்ன மேல உட்கார்ந்திருக்கவங்க கூட தடுமாறிடுவான். The rider also will stumble sometimes. யுத்த வீரர்களை பார்த்த உடனே, seeing the soldiers, யானை படை, குதிரை படை எல்லாம் பார்த்த உடனே, seeing all the elephant horse, பீரங்கி படை, விமான படை எல்லாம் பார்த்த உடனே, seeing all the armies and navies, இவன் குதிரை மேல உட்கார்ந்திருக்கவன் தடுமாறிடுவான். ஆனா குதிரை என்ன செய்யறது இல்ல. the rider will be stumbling, but the horse will not. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? அது கலங்காமல் இருக்கிறது. It is not affrighted. இயேசு என்ன சொல்லிவிட்டு போனார்? What Jesus said? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. Let your heart be not troubled. என்ன நடந்தாலும் நீ கலங்கவே கூடாது. Whatever happening, don't trouble. உன் ஃபேஸ்ல கூட ஒரு சேஞ்ச் வர கூடாது. You should not get any change in your countenance. உன்னுடைய முகநாடி கூட மாற கூடாது. Your face should not change. ஏன் கலங்கற? Why are you troubled? கர்த்தர் ஒருபோதும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார். God will never do evil to you. தீங்கு அனுமதிக்கவும் He மாட்டார். will not allow evil to you. அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. He will not allow
allowed to tempt anybody with evil. இயேசு சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus said, I have overcome the world, let your heart not be இயேசு troubled. உலகத்தை ஜெயித்தார். நாம் எப்படி உலகத்தை ஜெயிப்பது? Jesus overcome the world, we got to also overcome the world. எப்படி உலகத்தை How ஜெயிப்பது? can we overcome the world? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். The faith is the one who overcomes the world. விசுவாசத்தை டெவலப் பண்ணு. We got to develop the faith. உன்னுடைய விசுவாசத்தை நீ கட்டி எழுப்பு. You got to build up your faith. நீ கலங்காத. You don't trouble. என்ன சொன்னாலும் நீ கலங்கவே கூடாது. Whatever they said, you don't trouble. என்ன மெசேஜ் சொன்னாலும் கலங்க கூடாது. Whatever the message come, you don't trouble. ஒரு சிலர் ரத்தத்தை பார்த்த உடனே மயங்கி பொத்துன்னு விழுந்துரும். Some people seeing the blood, they will faint and யாராவது அடிபட்டு விழுந்தத பார்த்தா விழுந்துருவான். if somebody got the big, யாரோ செத்துட்டாங்கன்னு சொன்னா இவன் செத்துருவான். if somebody die means he will also die. அதனால டாக்டர் சொல்றான் பதட்டமான செய்திகளை சொல்லாதீர்கள். So don't say the shock news. எம்எல்ஏ ஆயிட்டேன்னு சொன்னா அதை கேட்டு நானா ஜெயிச்சிட்டேன்னு அவன் செத்து போயிடுறான். If you become MLA means am I then he also die. அதுக்கு என்ன சொல்றான்? நல்ல செய்தி கூட என்ன செய்யாதீங்க. Don't say even the good news. எந்த நியூஸுமே அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. Don't with the haste say the any news. நீங்க ஒரு 10 ஓட்டு பின்தங்கி இப்பதான் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இப்பதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படியே சொல்லணும். You have to say you have to come begin in 10 votes, now only you got victory. என்ன சொன்னாலும் பயந்தா எப்படிங்க? Whatever you நீ say, கலங்கவே கூடாது. you should in trouble. எதை பத்தி நீ கவலையே You படக்கூடாது. don't worry about anything. உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல தைரியசாலிகளா வளருங்க. You grown up your children with the boldness. வேப்ப மரத்துல பிசாசு இருக்குன்னு சொல்லி பழக்காதீங்கன்னு நீங்க உலகத்திலே You கேள்விப்பட்டிருப்பீங்க. might have heard in the world there is devil in the neem tree. நீ எதுக்குமே பயப்படக்கூடாது. You shouldn't worry be fear about it. அங்க பிசாசு துரத்துறாங்களாடா நீ போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றா அந்த பிசாசு ஓடட்டும் அப்படின்னு சொல்லி வளர்த்து விடுங்க. You have to send your children, they are casting out the devil, you also go and pray. வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கறாங்க நீ போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு உனக்குள்ள அந்த gift இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாரு. You also go and pray for the sick people, they are praying, let us see whether you are having the gift in you. இப்படி தான் உங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். You have to bring your children like this. உங்களுடைய பிள்ளைகளை தெய்வீகத்துல நல்ல உருவாக்கி கொண்டு You வரணும். have to mold your children in the divinity and bring. அவனை பைபிள் படிக்க வச்சு பைபிளை ட்ரெயின் அப் பண்ண You வைங்க. have to train up the Bible, making him to study the Bible. அவனுக்கு என்னெல்லாம் Dress டிசைனா வாங்கி தர தெரியுது பைபிள் வாங்கி தரலையே. You are giving design dress, but you do not know to give the Bible. அவனை கோயிலுக்கு போனியான்னு கேட்டியா? Have you asked, have you gone to ஸ்கூலுக்கு the church? போனியான்னு கேட்டியே ஆனா கோயிலுக்கு போனியான்னு Have you கேட்டியா? gone to the school? You asked. Have you gone to the church? Have you asked? இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்கன்னு கேட்டியா? இன்னைக்கு என்ன பிரசங்கம் நடந்துச்சுன்னு கேட்டியா? Now, what lesson did they teach you? Ask. What Bible message they give you? Did you ask? ஃபேமிலி பிரேயர்ல உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடுறான் ஏன்டா அந்த பாட்டு தெரியலன்னு கேட்டியா? Asking you to sit in the family prayer and asking him to sing a song. Why don't you know this song? Have you asked? இப்படி நம்ம எந்த விதத்துல தெய்வீகத்துல பிள்ளைகளை வளர்க்கிறோம்? In what way we are bringing our children in divinity? இப்படிலாம் நீ வளர்க்காம உன் இஷ்டத்துக்கு வளர்த்ததுனால கடைசில அவன் பிசாசுனா பயந்து ஓடுறான். Because you are growing, bringing up in your will, he is running away for the devil. அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தா தடுமாறிடுறான். Because he is getting the problem is he is also stumbling. அது கலங்காமலும் It never பட்டயத்துக்கு It பின்வாங்காமலும். never turn behind for the sword. பின்வாங்குதல் விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம். Only turning behind is the nature of the fallen man. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசுவின் சுபாவம் பின்வாங்குவது இல்லை. The character of Jesus never turned behind in அவர் Isaiah எதிர்க்கவும் 55. இல்லை அவர் என்ன செய்யவில்லை He பின்வாங்கவும் was இல்லை. not rebellious, he did not turn behind. இயேசு ஒரு இடத்துல கூட பின்வாங்கி வந்ததே கிடையாது. Jesus did not turn behind in any place. கெத்செமனே தோட்டத்துல அவர் பிடிக்க வந்த பொழுது கூட When they came to catch him in அவர் நேரா போய் சொன்னார் யாரை தேடுகிறீர்கள்? straightly when whom are you seeking? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். We are seeking Nazareth the Christ. உடனே என்ன சொன்னாரு? What they said? நான் தான். I am. என்னை பிடிச்சுக்கோங்க. You catch me. எப்படி அவர் பின்வாங்கிறது கிடையாது. He did not go back. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு ஒருவன் பின்வாங்குவானானால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. He is not a worthy man for the kingdom of God after keeping the hands of the plow and turn behind. கலப்பையின் மேல கை வச்சிட்டு நீ திரும்பி பார்த்தேனா பரலோகம் உனக்கு கிடையாது. If you turn behind after keeping the hands on the plow, you don't have the kingdom of heaven. பின்னிட்டு திரும்பி பார்த்ததான லோத்தின் மனைவி என்ன ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் You தெரியும். know what happened to the wife of Lot once she turned behind. இது பட்டயத்துக்கு பின்வாங்கவே பின்வாங்காது. It never turned behind the sword. அந்த குதிரைக்குள்ள இப்படி ஒரு ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கார். God has kept such an alive in that horse. அடுத்து பயப்படுதலை அலட்சியம். It mocks at fear. பயம்னா அதுக்கு சுத்தமா அதனுடைய அகராதியிலே கிடையாது. It has no fear in its dictionary. இருட்டுக்கும் பயப்படாது வெளிச்சத்துக்கும் பயப்படாது. It never fear about the darkness or the light. மனுஷன் பேச்சுக்கும் பயப்படாது சிரிப்புக்கும் பயப்படாது. It never fear about the speech or the பிசாசே நேரா முன்னால வந்து நின்னாலும் அது பயப்படாது. If the devil comes straightly in front of it, never get afraid. அதுக்கு எதை பத்தியுமே பயமே இல்ல. It never fear about anything. பயம்ங்கிறது பிசாசுனுடைய ஆயுதம். The fear is the weapon of the devil. பயப்படுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் இருக்க முடியாது. A man will not fear, one who fear will not be able worthy for the kingdom of God. அக்கினி கடல்ல போகிறவருடைய லிஸ்ட்ல வரும்போது ஒரு லிஸ்ட் என்ன வருது?
Those பயப்படுகிறவர்கள். of fear, they will go to the fiery, sleep. பயப்படுறவன் எல்லாம் நேரா பாதாளத்துக்கு தான் போகணும். All those fear will go straightly go to the hell. உங்க பிள்ளைகள் எல்லாம் உலக பிரகாரமா கூட தைரியசாலிகளா வளருங்க. In worldly wise also you have to grow up your children with a goal. பாஸ்டர் சொல்லிட்டாரு அதனால கராத்தே சொல்லி கொடுக்கணும். So pastor said we have to teach them karate. கத்து கொடு உன்னை தான் ஃபர்ஸ்ட் அடிப்பான். You give them karate, he will beat you first. அப்படி அல்ல. It is not so. நீ தெய்வீகத்துல நல்ல ஸ்ட்ராங்கா அவனை கொண்டு வா. In divinity you have to grow up him with strong nature. சுத்த மனசாட்சியோட இரு, நீ பயப்பட வேண்டாம். With a pure conscience, you no need to நீ fear. உண்மையை பேசு, பயப்படாத. Speak truth, no need to fear. தைரியமா இரு, நீ பயப்படாத. Be bold, don't fear. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. இந்த விதத்துல நீ பயப்படாத அளவுல அவனை வளர்க்கணும். In this level, without getting afraid of, you are to பூரண grow up him. அன்பு பயத்தை புறம்பே The தள்ளும். perfect love will push away ஒரு the fear. நிறைவான அபிஷேகம் பயத்தை புறம்பே The தள்ளும். perfect anointing also push away the fear. அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். It mocks at fear. அது அடுத்த முக்கியமான பகுதி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய லட்சியம். That is the target of the Christian life. That is the important one. யோபு 39:25. Job 39:25. அதுக்கு ஒரு வேகம் இருக்கிறது, அதுக்கு ஒரு மோப்ப சக்தி இருக்கிறது. It has a speed as well as a smiling power. பயங்கர ஸ்பீடு உள்ளது. It has great speed. ஆனா என்ன ஸ்பீட்ல போனாலும் Whatever speed it went, அதை நிறுத்தினா நீங்க நிறுத்தி பாருங்க. if you just stop it, வாயில கடிவாளத்தை போட்டுட்டு அதை மேல நீங்க ஓடிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டீங்கன்னா ஏர் பிரேக் அடிச்ச மாதிரி நிக்குங்க. it will stop if you catch the bridle when it runs. பாத்திருக்கீங்களா? Have you seen? இந்த படங்கள்லாம் பாத்திருப்பீங்களா? You might have seen in the pictures. நீங்க இழுத்துட்டீங்க, கடிவாளத்தை எடுத்து நிப்பாட்டணும்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா 4 கால்ல நிக்காது, எதுல நிக்கும்? டக்குன்னு 2 கால்ல நின்னு அடுத்த ஸ்டெப் முன்னால போகாம அப்படியே 2 கால்ல தூக்கி நிப்பாட்டிடு. If you want to stop catching the bridle, it will lift up the two front legs and stand. உன்னுடைய ஜீவியத்தை கட்டுப்படுத்த உனக்கு ஒரு சக்தி இருக்கணும். You need a power to control your life. தெரியாம செஞ்சிட்டேன், Without knowing I did. தெரியாம போயிட்டேன், Without knowing I went. தெரியாம பேசிட்டேன், Ignorantly I talk. தெரியாம பழகிட்டேன். Innocently I had அது எப்படிங்க? தெரியாம பஸ் ஏறி அந்த வீட்டுக்கு போயிட்டியா நீ? without knowing how you gone in the bus and went there. எப்படி மெண்டல் ஆயிட்டியா நீ? Are you become mental? கரெக்டா தான பஸ் ஏறினா காசு கொடுத்தா கரெக்டா தான Right, போறேன். only எப்படி நான் தெரியாம போயிட்டேன்னு சொல்லுவேன்? How can you say wrongly I went? வேதம் என்ன சொல்லுது? What the scripture says? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது. You don't give your mouth to give sin for your flesh. எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு புத்தி பிசிகினால் பேசினேன் என்று என்ன செய்யாத, சொல்லாத. After talking everything with the foolishness I talked. எல்லாம் தெரிஞ்சுதான் கரெக்டா Dress போட்ட பரப்ட்ட போனேன். எல்லாமே நீ கரெக்டான செஞ்சா திருப்பி என்ன தெரியாம செஞ்சிட்டேன். With knowing only you dressed up and went everything then saying ignorantly I அந்த went. குதிரை அப்படி கிடையாது. பிரேக் அடிச்சா அப்படி நிக்குங்க. பிரேக் அடிச்ச இடத்துல அப்படியே கத்திட்டு நிக்கும். If you give the break it will shout and stand உன்னுடைய into ஜீவியத்தை கட்டுப்படுத்த உனக்கு ஒரு சக்தி இருக்கணும். you need a power to control your life. என்ன அபிஷேகத்துல இருந்தாலும் தட்டின உடனே தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். Whatever anointing you may be, you have to control the prophet of the spirit will control for the prophet. சரியான அபிஷேகத்துல நீ இருந்தாலும் உன்னை நீ கட்டுப்படுத்தலாம். In a right anointing you may be you can control yourself. பாவத்துக்கு நீ போகாம நிறுத்த முடியும். You can stop without going to sin. முடியாது தெரியாதுன்னு சொல்லாத. Don't say I can't, I cannot, I cannot do. அது கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கோ தானே. In the right way it will control it. என்ன வேகத்துல இருந்தாலும் அதுக்கு தன்னை நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு. Whatever speed it comes it has the power to stop. அடுத்ததாக அது எக்காலம் தொனிக்கும் பொழுது நிகி என்று கனைக்கும். When the trumpet blast it will shout like யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து அது மோப்பம் பிடிக்குமா. It smells the battle afar of the thunder of the captain and the shouting. எக்காலம் தொனிக்கும். The blast will trumpet, the trumpet will blast. அப்ப என்ன நடக்கும்? What will happen? அது என்ன செய்யுமா? நிகி என்று கனைக்கும். It shout like ha ha. சபையினுடைய இலக்கு என்ன? What is the target of the church? சபை எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது? What the church is expecting and waiting? பிரசங்கத்தையா? Whether it is message? எழுப்புதலின் சத்தத்தையா? Whether it's a revival sound? சபை எதிர்பார்க்கிற சத்தம் என்ன? What is the sound the church is waiting? எக்காலம் தொனிக்கும். The trumpet will sound. நாம் எல்லாரும் We shall மறுரூபமாக்கப்படும். all be changed. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. That is our expectation. பாருங்க, பிரதான தூதனுடைய சத்தம், With the voice of the archangel, தேவ எக்காலம், with the trump of God, ஆரவாரம், with a shout. இதோடு இயேசு இறங்கி வருவார். With this Jesus will descend down. இந்த சத்தத்தை இந்த குதிரை என்ன செய்யுது? மோப்பம் பிடிக்குது. This horse will smell these voices. இப்போ உங்க மூக்குல என்ன மோப்பம் பிடிக்குது? What kind of smell is coming to your nose? நமக்கெல்லாம் மோப்ப சக்தி எப்படி இருக்கு? How is our smelling power? உங்களுக்கே தெரியும். You know that. காலையிலேயே சமையல் எல்லாம் பண்ணி மோப்பம் பிடிச்சி தான் வந்திருக்கீங்க. Morning itself you have cooked everything and smelled everything and came.
தான் வீட்டுல டேஸ்ட் இல்லைன்னா பக்கத்து வீட்டுல உள்ள ஸ்மெல்ல பிடிச்சிட்டு பாரு, அங்கெல்லாம் என்ன மாதிரி செய்யறாங்க. In the neighbor's house also, how they are cooking, you are smelling that. ஆனா குதிரை அப்படி அல்ல. But the horse is not so. அது யுத்த காலத்துல நின்னாலும் அதனுடைய மோப்ப சக்தி எங்க தான் போயிட்டு இருக்கோம், ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் தான் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். Though it stand on the battlefield, it will wait for the smell the trumpet. ஒரு விசுவாசி எப்பொழுது எக்கால சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டே A இருக்கும். believer always get ready to hear the இயேசு வரும்பொழுது இயேசு வருகிறார்னு சத்தம் கேட்காது, என்ன செய்யும், எதுதான் தொனிக்கும், எக்காலம் மட்டும் தான். When Jesus comes, there will be a trumpet. எக்காலம் தொனிச்ச உடனே இது அடுத்த சவுண்ட். When the trumpet sound, it also give another sound. எக்காலம் தொனித்த உடனே நீ அடுத்த செகண்ட் மறுரூபம் அடைய. When the trumpet sound, you also next moment you should be changed. யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் ஆரவாரத்தையும் அது கேட்கும். It will hear the sound of the trumpet and the captains and the thunder. யார் நம்முடைய படைத்தலைவர்? Who is our captain? சேனைகளின் கர்த்தர். The Lord of hosts. அவருடைய ஆரவார சத்தம் கொஞ்ச நாள்ல கேட்க போகுது. The trumpet of him is going to hear shout. ஒரு பெரிய ஆர்ப்பரிப்போடு தேவன் வர போகிறார். With a great shout, God is going to come. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆரவாரத்தோடும் இயேசு இறங்கி வருவார். Jesus will come down with a shout, with a trumpet of God and with a shout of God. இத அது மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கும். It will be going on swelling that. நீ ஒரு போர்க்குதிரையானால், if you are a great God, நீ ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனானால், you are a true man of God, உனக்கு இந்த உலகத்துல வேற எதையும் நீ சிந்திக்க மாட்ட. You never உனக்கு எப்பொழுதுமே அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பாய். you never think about anything, only you will be waiting for the shouting of that. அதத்தான் நீ நிதானிச்சுக்கிட்டே இருப்ப. You'll be going on minding that. எப்ப இயேசு வருவார்? When will Jesus come? இந்த உலகத்துல உள்ள ஒரு காரியமும் உனக்கு பாரமா இருக்காது. Nothing of this world will be burden to you. உலகத்துல உனக்கு எந்த பிடிப்பும் இருக்காது. You will not have any catch in the world. உலகத்துல எந்த வேதனையும் இருக்காது. You don't have any pain in the world. இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள். These are all of this world. ஆனா நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. But you are not of this world. உனக்கு ஒரு சத்தத்துக்காக நீ எதிர்பார்த்துட்டு You இருக்க. are expecting for a shout. அந்த ஒரு சத்தம் கேட்டா நாம் எல்லாரும் மறுரூபமாயிடுவோம். If we hear one shout, we all will எக்காலம் change. தொனிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். When the trumpet will sound, we all shall be changed. தேவன் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார். The Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel and with the trump of God. அந்த சத்தத்தை இந்த குதிரை மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கு. This horse will be going on swelling that. சங்கீதத்திலே 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalms 89:15. கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். Blessed are the people who hear the joyous அவர்கள் sound. தேவனுடைய முகத்தை தரிசிப்பார். They will see the light of the countenance. பாருங்க, இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஸ்தானம். This is the state of the New Testament church. கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். The blessed are the people those who hear the joyous sound. அந்த குதிரை அந்த சத்தத்தை மோப்பம் பிடித்துக் கொண்டே இருக்கிறது. That horse is going on swelling that. ஒரு உண்மையான விசுவாசி அந்த சத்தத்துக்காக எதிர்நோக்கி போய் கொண்டே இருக்கிறார். True believer will be going on expecting the sound and going. அந்த ஜனங்கள் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். They shall walk in the light of the countenance of the Lord. அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு நடப்பது. They will be walking God with the அவர்கள் தான் தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்வது. They will be seated with the Lord in the throne. இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு போர்க்குதிரைகளாய் உங்களை மாற்றுகிறீர்கள்? How many of you want to change yourself as a great நீ God? ஒரு சாதாரண விசுவாசிங்கிற ஸ்தானத்தை விட்டுவிடு. You have to leave here the state you are an ordinary ஒரு சாதாரண சர்ச் மெம்பர்ங்கிற ஸ்தானத்தை விட்டு you leave the member in an ordinary church. நீ இன்னைக்கு ஒரு போர்க்குதிரையாய் உன்னை மாற்றிக்கொள். Today you make yourself as a great God. இன்றையிலிருந்து நீ வினோதமா அடி எடுத்து வைக்கணும். From today you have to take your step calmly. நீ விசுவாசிகளுக்குள்ளேயே நீ ஒரு வித்தியாசமான தெய்வீக வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டு. Among the believers you have to live a different divine life. உன் குடும்பத்திலே நீ தெய்வீகமாய் வாழ்ந்து பழக வேண்டும். In your family itself you have to live differently. உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வினோதமாய் மற்றவர்களுக்கு காணப்பட Your வேண்டும். life should be a calmly one to others. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What's the right meaning of that? மற்றவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும். The others should mock at others should marvel at you. எப்படி இருந்தா, எப்படி மாறிட்டான், How he became, how he was, எப்படி ஒரு காலத்துல உடுத்தி இருந்தா இப்ப எவ்வளவு சிம்பிளா மாறிட்டான், how he dressed once upon a time, how என்ன he ரஃப்பா was, இருந்தா இப்ப எவ்வளவு சாஃப்ட்டா how he மாறிட்டான். rough once upon a time, how he is soft now. நான் என்னுடைய அண்ணனோடு ஒரு நாள் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தேன். One day I was going with my brother after I came to the ministry. என்னை மேக்ஸிமம் ஊர்ல யாருக்குமே தெரியாது. Maximum nobody knows about me in the நான் city. நேரா மினிஸ்ட்ரிக்கு வந்ததுனால என்னைய ரவுடிசத்துல யாரும் பார்க்கல. Nobody has seen me there because I came to the ministry. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருந்தேன். One day I was going in the bus stand. ஒருத்தன் திடீர்னு வந்தான். Suddenly one man came. என்னை யாருன்னே அவனுக்கு தெரியாது. He did not know about me. பட் எங்க அண்ணன் நல்லா தெரியும். He knows my brother. நானே எங்க அண்ணன் போயிட்டு இருக்கோம். அவன் திடீர்னு வந்து
என்ன திடீர்னு ஃபாதர் கூட போற கண்டிஷன் ஆயிருச்சு Suddenly why are you going with the father? He was asked. என்னப்பா திடீர்னு கிறிஸ்டியனா மாறிட்டியா? Why are you become a Christian suddenly? என்ன திடீர்னு ஃபாதர் கூட போற என்ன நிலவரம் என்ன ஆச்சு? All of a sudden you are going with the father? What happened? அப்பதான் அவர் சொன்னாரு என் தம்பி பிரதர். Then only my brother said he is my younger brother. அப்படியே நின்னுட்டான். He also stumble and stand. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நின்னுட்டு He stood for. உண்மையாவா? Is it true? உங்க வீட்ல இப்படி ஒருத்தர் இருக்கறானா? Is it a person in your house? தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. They did not know. உன்னுடைய வாழ்க்கை மாற்றி காண்பிக்கணும். You have to change your life. நீ போய் சொல்ல வேண்டாம். You no need to say. உன்னுடைய நிலவரம் இன்னைக்கு வந்த பிறகு மாறணும். Your state should be changed after coming here. நீ ஆர்டினரி பிலீவர்ங்கற பேரெல்லாம் தூக்கி கிழிச்சு வெளிய போடு. In the ordinary believer list you have to tear it out. நீ ஒரு போர் குதிரையா சபைக்குள்ள வா. You have to come as a grey god in the church. சபையில நீ சத்தியத்துக்காக நில்லு. You stand for the truth in the church. சத்தியத்துக்கு தூணா நில்லு. You stand as a pillar for the truth. ஏதோ வந்தேன் காணிக்கை கொடுத்தேன் தசமபாகம் கொடுத்தேன் போயிட்டேன் செத்து போனா பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணுவாரு. அதுக்கு எத்தனையோ சர்ச் வச்சிருக்காங்க. So many churches are there. I have come here I give the tithe and oblation. I died a pastor will come and இங்க வந்தா சத்தியத்துக்கு தூணும் சபைக்கு சாட்சியமா நீ நிக்கணும். If you come here you have to stand as a pillar for the truth. இங்க வந்துட்ட பிறகு இந்த ஏமாத்து வேலை புரட்டல் கிரட்டல் ஒண்ணுமே இருக்க கூடாது. You shouldn't have any cheating work after coming here. நீ இங்க வந்தா கர்த்தருக்காய் நில்லு. If you come here you have to stand for the Lord. நீ ஒரு போர் குதிரையா மாறு. You become a greyhound. நீ உன்னையவே இங்க விசுவாசிகளே உன்னை எங்க டிஸ்கரேஜ் பண்ணுவான். Even the believers will discourage you. ஏன்னா இங்க பாதி கோவேறு கழுதையா இருக்கும். அது குதிரைன்னு நிக்கும் பட் கோவேறு கழுதையா இருக்கும். Half of them will be like a mule. They will say in their horse. அதுவும் அதே மாதிரி தான் நிக்கும் அதே மாதிரி தான் வால் அதே பட் உயரத்துல நீ கண்டுபிடிச்சிக்கலாம். But in the height you can find out of all the other features it will be same as you. நடையும் கணைப்பும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். You see the sound and the walk which you can find out. நீ போர் குதிரையா நிக்கணும். You have to stand as a greyhound. பயப்படுதலை அலட்சியம் பண்ணணும். It we have to mock at fear. பட்டயத்துக்கு நீ பின்வாங்க கூடாது. You shouldn't turn begin for the நீ கலங்க கூடாது. You should not. கர்த்தர் உனக்குள்ள ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given you an authority. உன்னுடைய இலக்கு அந்த எக்காள சத்தம். That is the target. There is a sound of trumpet. இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற விரும்புகிறீர்கள்? How many of you want to get the experience? அப்படி விரும்புகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who like to get the experience close your eyes and kneel down. நீ பார்வோனுடைய குதிரையா போயிராத. You shouldn't be a Pharaoh's horse. உன்னுடைய ஓட்டம் பாதியிலே முடிஞ்சிரும். Your race will be finished in the off. நீ அப்சலோமுடைய குதிரையா போயிராத. You shouldn't be Absalom. எஜமான விட்டு நீ தனியா பிரிஞ்சிடுவே. You should not separate from the owner. நாகமானுடைய குதிரையா போயிராத. You shouldn't be a horse of Naaman. ஒரு குஷ்டரோகிக்கு நீ குதிரையா போக வேண்டாம். You shouldn't be a horse to the leper. நீ தேவனுக்கு ஒரு போர் குதிரையா நீ இறங்கி வா. Like greyhound to the Lord you come down. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and kneel down for 2 minutes. ஒரு சாதாரண ஐந்தறிவுன்னு சொல்லுகிற அந்த மிருகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி இருக்குமானால் அபிஷேகம் பெற்ற உனக்குள்ள தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? If the 5 sense animal has such kind of great power, the anointed which you God what kind of power God is expecting? எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. கர்த்தர் உனக்குள்ள ஒரு வீரியத்தை கொடுத்திருக்கிறார். God has given you a strength in you. உனக்குள்ள அந்த அபிஷேகம் பெருகுகிறதா குறைந்து போயிருக்கிறதா? Whether the anointing is multiplying in you or decreasing in உனக்குள்ள you. இருக்கிற சக்தி பெருகட்டும். Let the power in you let it தேவனுடைய increase. வல்லமையை நீ தரித்துக்கொள். You put on the power of God. தேவனுடைய வல்லமையை நீ இந்த காலை வேளையில உடுத்திக்கொள். You also clothe the power of God in you. உன்னை பார்ப்பவர்கள் தேவனுடைய சக்தியை பார்க்கட்டும். Let them see the power of God in you. ஆமென். பயப்படுதலை அலட்சியம் பண்ணு. You also mock at fear. அது தன்னுடைய பலத்திலே களி கூர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about it to rejoice in the strength. அபிஷேகத்திலே நீ களி கூறுவாயாக. You also rejoice in the anointing. எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்க கூடாது. Whatever situation don't turn big eye. என்ன நடந்தாலும் நீ பின்வாங்க கூடாது. Whatever happening don't turn big eye. எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு ஸ்டெப் கூட பின்னால வைக்க கூடாது. Whatever situation don't take your step. இயேசுவுக்காக நீ ஸ்டெப் எடுத்து வச்சு நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். Father, Jesus, name of Jesus, you have to keep your step and go ahead. மதிப்பை தேடாத. Don't see the respect. மரியாதையை தேடாத. Don't see honor. கர்த்தரால் வரும் மகிமையை மாத்திரம் தேடு. You see the glory which come by God. உலகம் உன்னை வெறுக்கும். The world will hate you. கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். God will honor you. உலகத்துல உள்ள எல்லாரும் எதிர்ப்பான். All will oppose you. Those are the world. ஆனால் நீ ஜெயிப்பாய். But you will get the victory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing that? ஆமென். இன்னையிலிருந்து நீ ஒரு வினோதமாய் அடி எடுத்து வைக்கணும். From today onwards you have to keep your step. இன்னையிலிருந்து நீ கர்த்தருக்காக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும். From today onwards you have to live a different life for the Lord. ஏன் பயப்படுற? Why are you getting afraid? ஏன் கலங்குற? Why are you terrified? ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? Why are you shedding tears? நீ கோழை அல்ல. You are not a cowardice. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். God who calls a faithful. அவர் உலகத்தை ஜெயித்தவர். He has overcome the world. அவர் பிசாசின் தலையை நசுக்கினவர். Who is the head of Satan? பாவம் அறியாதவர். He did not know sin. பாவம் செய்யாதவர். He did not know பாவம் sin. இல்லாதவர். He has no sin in him. நீ அவருடைய பிள்ளை. You are a child of him. உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா? Am I not one who
strengthen you. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Am I not one who sent you? வாயை திறந்து சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Open your mouth and say, I can do all things through Christ one who strengthens me. உனக்கு விரோதமா எந்த புத்தியும் வேலை செய்யாது. No understanding will work against you. உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் எழும்ப முடியாது. No weapon shall rise against you. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். All weapons will rise against you shall not prosper. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். Touch you touches the apple of my eye. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you, neither forsake you. ஆமென். எத்தனை பேர் தைரியப்படுகிறீர்கள்? How many of you are getting boldness? முழங்கால போடு. You kneel down. உன்னை முழங்கால முடக்கு. You bow down your knee. இயேசுவின் நாமத்தை வாயில உச்சரி. You pronounce the name of Jesus in your name. ஆமென். இப்பொழுது நீ சொல்லுவது நடக்கும். Now you whatever you say it will happen so. நீ கட்டளையிடுவது அப்படியே நடக்கும். Whatever you command it will happen so. நீ சொல்லுவதை கர்த்தர் பரலோகம் அப்படியே ஆமென் என்று அங்கீகரிக்கும். Whatever you say the government will recognize. Say amen. அது தொண்டையில் குமுறலை நீ வைத்தாயோ? You get the thunder in his neck. உனக்குள்ள ஒரு வல்லமை வரட்டும். Let your power come in you. அபிஷேகத்துல நிரம்பு. You fill in the anointing. அந்நிய பாஷையில தேவனோடு பேசு. You speak with the Lord in the unknown tongue. ஆமென். தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. Put on the power of God. பலத்தினால் நிரம்பி திரும்பி செல்லுங்க. Fill with the strength of God and go back. அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். Let the anointing fill you. தேவ பலத்தினால நிரப்பப்படுங்க. Fill with the power of God. ஹalleluya, ஹalleluya. எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும். The trumpet will sound. எக்காலம் தொனிக்கும். The trumpet will sound. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். All shall be changed. ஆமென். கர்த்தர் ஆரவாரத்தோடு இறங்கி வருகிறார். God is coming down with a shout. ஹalleluya. திடீரென்று Suddenly, ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். one day the servant of the prophet came out of a house. காலையில அவன் வெளியே வந்த பொழுது When he came out in the morning, தீர்க்கதரிசியின் வீட்டை சுற்றி ஒரு பெரிய ராணுவம் there கூட்டம். was a great army around the house of the prophet. அந்த வேலைக்காரன் ஓடி வீட்டுக்குள்ள பூந்து, That servant ran inside the house. எஜமானே, Master, ஆண்டவனே, Lord, நம்மை சுற்றி ஒரு பெரிய ராணுவ கூட்டம். there's a great army around us. ஐயோ, நம்ம வெளியே போக முடியாது, தப்ப முடியாது. We cannot go out and escape, he said. தீர்க்கதரிசி சொன்னான். The prophet said, ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரே. Lord, open his eyes. இவன் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. Open his eyes. நடந்தது என்ன? What happened? அதே வேளையால் The same time. அடுத்த செகண்ட், The next moment. முதல் செகண்ட்ல பார்த்திருக்கான் ஒரு பெரிய மிலிட்டரி கூட்டத்தை. First second he saw a great army. வீட்டுக்குள்ள வந்து புலம்பி இருக்கான். He came inside the house and lamented. இப்ப தீர்க்கதரிசி ஜெபத்துல கண்ணு திறந்துருச்சு. Now the prayer of the prophet, the eyes were open. வெளியே ஓடி வந்தான். He ran out. இப்ப அவன் கண்ணுங்களுக்கு என்ன தெரிஞ்சது? Now what he saw in his eyes? தீர்க்கதரிசியின் பட்சத்துல அக்கினி குதிரையா நின்று கொண்டிருந்தது. There is a fiery horses near the prophet. இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். At the end of this worship, God is opening your eyes. ஹalleluya. இதுவரை எதிர்ப்புகளை பார்த்தாய். You have seen opposition so far. ஆமென். இதுவரை நீ சத்துருவின் எதிர்ப்பை மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்தாய். You go on see the opposition of the enemy so far. இப்ப கண்ணை மூடி விசுவாச கண்ணை திறந்து பாரு. Now close your eyes and open the eyes of faith. கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்காக செய்ய போகிறதை நீ பார்ப்பாய். You will see God is going to be with you and going to do what all the things he is going to do. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். 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 பிரியமானவர்களே, எத்தனை பேர் வாழ்வில் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். 1000 தரம் தோத்தவனை கேட்டாலும் சொல்லுவான், நான் ஜெயிக்கணும்னு தான் சொல்லுவான். ஜெயம் இன்றைக்கு கர்த்தரால் உனக்கு அருளப்படுகிறது. நீ வாழ்வில் ஜெயிப்பாய்.
உன் கையின் பிரயாசத்தில் ஜெயிப்பாய். உன் குடும்பத்தில் நீ ஜெயிப்பாய். உன் வேலை ஸ்தலத்தில் ஜெயிப்பாய். உன் பிசினஸ்ல ஜெயிப்பாய். எல்லா இடங்களிலும் வெற்றி உனக்கு. ஹல்லேலூயா. உன்னுடைய யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம். எல்லா ஜெயமும் கர்த்தரால் உனக்கு. ஆமென். அணியுக நின்றே சர்வாயுதங்கள் அடர்களத்தில் ஜெயமெடுப்பான். அணியுக நின்று சர்வாயுதங்கள் அடர்களத்தில் ஜெயமெடுப்பான். அமிர்தபலத்தால் நிர்ணய ஜெயம் நினக்கல்லோ. அணியுக நின்றே சர்வாயுதம் அடகளத்தில் ஜெயமெடுப்பான். அணியுக நின்றே சர்வாயுதம் அடகளத்தில் ஜெயமெடுப்பான். ஜெயம் நினக்கல்லோ. அமிர்தபலத்தால் மன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ. அமிர்தபலத்தால் மன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ. அமிர்தபலத்தால் முன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ. அமிர்தபலத்தால். ஹல்லேலூயா. நினக்கல்லோ. அமிர்தபலத்தால் மன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ. அமிர்தபலத்தால் மன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ. ஹல்லேலூயா. 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 ஆமென். பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த நேரத்தில் என் லைஃப், என் பிசினஸ், என்னுடைய சூழ்ந்திருக்க சூழ்நிலைகள் ஒரு யுத்த களம் போல இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறது போல நான் உணர்கிறேன். ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தம் என்னுடையது. ஹல்லேலூயா. ஜெயம் மாத்திரம் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஓ ரிபக்கரவானியா கஷத்தரவானி. Hallelujah. 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 உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே, பறந்திடுதே. Hallelujah. 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 எவரெஸ்ட் சிகரத்தில் ஒருத்தன் ஏறினா, உச்சிக்கு போனா, அவனுக்கு சாப்பாடு கையில் இல்லை, தண்ணீர் குறைஞ்சு கொண்டே வந்தது. ஆனால் அவன் ஏறிக்கொண்டே இருக்கான். ஆக்சிஜன் குறையுது, ஆனால் அவன் ஏறிக்கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் ஒரு குறிக்கப்பட்ட சிகரத்தை தொட்டுட்டான்.
இப்போ அவன் கையில் உணவு வகை ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் கையில் இருந்தது என்ன தெரியுமா? என்ன இருந்தது? அவன் எந்த நாட்டுக்காரனோ அந்த நாட்டு கொடியை மட்டும் கையிலேயே வச்சிருந்தான். அந்த இடத்துல நாட்டினான். உன்னையும் கர்த்தர் அந்த நிலவரத்தை கொண்டு வருகிறார். இப்போ உன் கையில் ஜெயத்தின் கொடி கொடுக்கப்படுகிற. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்கு ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் நீ ஜெயிப்பாய். நீ பலவீனன், ஆனால் நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரந்திடுதே நாமத்திலே பரனே எனக்காய், பரந்திடுதே நாமத்திலே பரந்திடுதே நாமத்திலே பரந்திடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வந்து கொண்டிருக்கிற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும்? கலங்காமல், பின் வாங்காமல், பழையப்படுதலை அலட்சியம் பண்ணி, வீரியத்தோடு, எக்கால சத்தத்தின் வாஞ்சியோடு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலக வாழ்க்கையில் அபிஷேகத்தினால் நாம் ஒரு போர்க்குதிரை என்பதை நினைப்பூட்டினபடினால ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு ஜெயித்து ஜெயாளிகளாய் மாறி இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கு அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். பிதாவே நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனையோ பேர் இந்த காலை வேளையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் வீணான ஆராதனை செய்யும்போது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியாக உடைய பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்தவான்களோடு எங்களை நீ கூட்டி சேர்த்து அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கடந்த நாளில் எங்களுடைய ஜீவிதத்தில் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையின் துவக்க பகுதியிலிருந்து மட்டும் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடிக்கிறே செய்தபடினால் உடைய பிரத்யட்சமான சமூகத்தை எங்களுக்கு தந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்ததான உடைய ஜனங்கள் கர்த்தாவே உடைய கிருபையினாலும் உடைய பலத்தினாலும் உடைய ஆசீர்வாதங்களினாலும் தைரியத்தினாலும் இடைக்கட்டப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அடியார்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாவே துதிகளின் மத்தியில் பிரியப்படுகிற தேவன், துதியை நீர் அங்கீகரித்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சிகளை எழுப்பி தந்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சாட்சிகளை சபையின் மத்தியில் எழுப்பி தரும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும்படியாக எப்படிப்பட்ட சுபாவங்களை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு வசனத்தின் மூலம் ஆலோசனை தந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயத்தின் தேவன் நீர் ஜெயத்தோடு வரும்போது நாங்கள் ஒரு ஆயத்தம் உள்ள ஜீவம் செய்து ஆயத்தத்தோடுமே காத்து கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு குதிரையின் சுபாவத்தை குறித்து எங்களோடு பேசினபடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எந்த விதமான பிடி இல்லாத ஒரு ஜீவித்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய நடைமுறை பாவனைகளில் நாங்கள் சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தாவே சபையிலேயும் கூட ஒரு மாதிரியான ஜீவித்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவிதத்தில் கர்த்தாவே நீர் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். குதிரையின் வீரியத்தை போல ஒரு வீரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எந்த நேரமும் நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும்படியாகவும் அதனால் நாங்கள் கர்த்தாவே பயத்தையும் கலங்குதலையும் பின்வாங்குதலையும் நாங்கள் கர்த்தாவை மேற்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பயப்படுகிறவன் கர்த்தாவே தேவனுடைய அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. நாங்கள் உங்களுடைய அன்பிலே பூர்ணப்படும்படியாக எங்களுக்கு கொடுத்தான தைரியத்திற்காக நிச்சயத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் விசுவாசித்திருக்கிறபடியினால் நாங்கள் எதை குறித்து நாங்கள் கலங்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்துக்கொண்டு விசுவாசத்தோடு நாங்கள் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடியினால் துதிக்கிறோம் ஆண்டவரே. பின்வாங்குகிறதான இருதயம் ஒருவருக்குள்ள இராதபடிக்கு பின்வாங்குகிறவனை கட்டு கர்த்தாவே நீர் பிரியப்படுகிறதில்லை. எங்களுடைய ஜீவிதத்தில் எந்த நாளும் நாங்கள் எங்களுடைய அடிகளை முன்னாக வைக்கத்தக்கதாய் கர்த்தர் அதிகமான கிருபைகளை நீங்கள் தரும்படியாய் மன்றாடுகிறோம். தேவ காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வாரவாரத்தோடும்
தேவனே சீக்கிரமாய் வெளிப்பட போகிறீர். நாங்கள் உங்களுடைய சத்தத்தை அறிகிற ஜனங்களாய் காணப்படத்தக்கதாய் உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்படும் போது நீர் ஜெயத்தோடு வந்து எங்களை நீர் சேர்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்காக எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வசனம் கேட்ட யாவரையும் ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் ஒன்று கூட முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். சபையை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.